சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதமர்ஜியின் ஆரோக்கிய யோஜனா திட்டம் பற்றி தெரியுமா? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தின் பலன்கள் என்னென்ன தெரியுமா? கடந்த 2018 செப்டம்பர் மாதம் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டுவரப்பட்ட திட்டம் இதுவாகும். இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது. நோய்வாய்ப்பட்ட போதுமான அளவு வசதியும் இல்லாத சூழ்நிலையில் உரிய சிகிச்சையும் கிடைக்காமல் எத்தனையோ பேர் அவதிக்கு ஆளாகிறார்கள். இதனால் கடன் வாங்கி சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைக்கும் ஆளாகி விடுகிறார்கள். இது போன்ற நெருக்கடியில் தவிர்ப்போருக்காகவே அவர்களுக்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்டதுதான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் பிரதமர்ஜியின் ஆரோக்கியா திட்டம் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், உலகிலேயே மிகப்பெரிய அரசால் முழுவதுமாக மருத்துவ காப்பீடு அளிக்கும் திட்டம் இதுவாகும். அது மட்டுமல்ல, குடும்பத்தின் அளவு, வயது, பாலினம் என எந்த பரப்புகளும் இதற்கு கிடையாது. ஆனால் மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக புற்றுநோய், நீரிழிவு, இதய நோய்கள் உட்பட 26 பிரிவுகளில் 1669 மருத்துவ முறைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் சலுகைகள் உண்டு. 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்குகிறது இந்த திட்டம். இந்த அட்டையை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். செல்போனில் ஆன்லைனிலிருந்தே இந்த ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த ஆயுஷ்மான் கார்டு பெற விண்ணப்பிக்கலாம். ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதியையும் பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து வெளியான அறிக்கையில், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் ஜியின் ஆரோக்கிய திட்டத்தில் தகுதியுடைய எல்லாருமே பயனடைவார்கள். ஒருவேளை இதுவரை இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தால் நீங்கள் சேருவதற்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயமாகும். மேலும் ஆயுஷ்மான் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும். அதன் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயரை சேர்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.